السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க மகத்தான அல்லாஹ்வுடைய அருள் புரியக்கூடிய இந்த சபையில் ஐடிசின் சார்பாக குவைத்தில் நடைபெறக்கூடிய மர்கஸ் மஹபூலாவில் இதில் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல நம்ம சொல்ல வேண்டும். இந்த மாதாந்திர வகுப்பில் மாதம் மர்கஸில் வைத்து நடக்கக்கூடிய இந்த வகுப்பு அல்லாஹ்வுடைய கருணையினால் குர்ஆனையும் சுன்னாவையும் பார்த்து வருகிறோம். இது குவைத்தில் கிடைத்த நமக்கு பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இன்னைக்கு உள்ள தலைப்பு சூரத் யாசீனில் வரக்கூடிய அஸ்ஹாபுல் கரியா, கிராமவாசிகளுடைய சரித்திரம். தர்ஜுமாக்களில் ஊர்வாசிகள்னு போட்டிருப்பாங்க. கரியா என்று சொன்னால் கிராமத்துக்கும் சொல்லுவாங்க, ஊருக்கும் சொல்கிறாங்க. அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் சூரத்து யாசீனில் படம் பிடித்து காட்டுகிறான். அது ஒவ்வொரு ஆளுக்கும் பாடமும் படிப்பினையாக இருக்க வேண்டும். இந்த சூரத்து யாசீனை நாம் எல்லோருக்கும் தெரியும். சூரத்து யாசீன் சொன்னால் படித்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில் சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய தாவா களத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாவா என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அழைப்பு கொடுப்பதை பற்றியும் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத் யாசீனில் தான் சொல்லி காட்டுறான். அது ஒரு மகத்துவமிக்க சில சரித்திரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் பதிவு செய்கிறான். அதில் ஒன்று தான் முக்கியமாக இடம்பெறக்கூடிய இந்த வசனத்தில், அல்லாஹ்வுடைய வசனத்தில் பரிச்சயமான நமக்கு வசனம் நமக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்: வضرب لهم مثلا اصحاب القريه اذ جاء المرسلون. வضرب لهم, இந்த மக்களிடத்தில் நபி அவர்களே கூறுவீராக. மசலன், ஒரு முன் உதாரணத்தை கூறுவீராக. அஸ்ஹாபுல் கரியா, ஒரு ஊர்வாசிகளை பற்றி. இது ஜால் முர்சலூன், அந்த ஊருக்கு யார் வந்தார்கள்? ரசூல்மார்கள் வந்தார்கள். அதை பற்றி சொல்வீராக என்று யாரிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லி கௌமிக்க, உங்கள் சமுதாயத்திற்கு, அல்லதீன கذبூக, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினாங்க. நபியுடைய தாவாவை, நபியுடைய ஏகத்துவத்தை, நபியுடைய பிரச்சாரத்தை என்ன செஞ்சாங்க? குறைஷி குஃபார்கள் பொய்ப்படுத்தினாங்க.
அதற்கு முன் உதாரணம் ஒன்று இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. பொய்ப்படுத்தினா என்ன நிலைமை என்பதை அல்லாஹ் சூரத் யாசீனில் வர்ணிக்கிறான். நபிமார்களை பொய்ப்படுத்துவது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முந்திய நபிமார்களை எல்லோரையும் பொய்ப்படுத்தினார்கள். இதுதான் சாரசாரையாக நடந்து கொண்டிருக்கிறது. வதரீபுல் ஹல்கி அஜ்மஈன் பேச வேண்டாம். வதரீபுல் ஹல்கி அஜ்மஈன் அனைத்து மக்களுக்கும் நீர் கூறுவீராக. யாருக்கு மட்டும் இல்லை, மக்கத்து காஃபிர்களுக்கு மட்டுமல்ல, உலக மாந்தர்கள் அனைவர்களுக்குமே நபி அவர்களே நீர் கூறுவீராக. ஃபி கிஸ்ஸத்தி அஸ்ஹாபல் கரியா, இந்த கிராமவாசிகள் இந்த ஊர்வாசிகளுடைய சம்பவத்தை சொல்வீராக. காரணம் என்ன தெரியுமா? அன்னலா ஷிபுன் பி அஹ்லி மக்கா ஃபில் உலுவி பில் குஃப்ரி வல் இஸ்ராரி. அதாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பண்றாங்க. எங்க தாவா பண்றாங்க? சத்தம் போட்டு சொல்லுங்க. மக்காவில் தாவா பண்றாங்க. தாவா பண்ணக்கூடிய நேரத்தில் எது கொடி கட்டி பறக்குது? குஃபுர். ஆனால் அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க. பிடிவாதமா இருக்கக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி உங்களுக்கு முன்னால் ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினாங்க. அவங்க நிலைமையும் உங்க நிலைமையும் ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தாவா பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த மக்கா காபத்துல்லா சுற்றி இருந்த சிலைகள் மொத்தம் எத்தனை? 360. அதான் உள்ள கடந்து சொல்லுங்க. 360. சரியான பதில். 360 சிலைகள் இருந்தது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான அந்த அந்த குச்சியை வைத்து தங்கள் தடிக்கையை வைத்து அடித்து என்ன செஞ்சாங்க? கீழே தள்ளினாங்க. எப்போ தெரியுமா? மாஷா அல்லாஹ், ஃபதஹ் மக்கால. ஆனால் நபி அவர்களுடைய ஆரம்ப காலத்து நுபுவத்துடைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றான். என்ன சொல்றான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா, நாம் முன் உதாரணத்தை நாம் கூறுகிறோம் லின்னாசி, ஜனங்களுக்கு. மா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவுடையவரை தவிர வேற யாரும் வழங்க மாட்டாங்க. நிறைய முன் உதாரணம் சொல்லிக்கிட்டே வர்றோம், சம்பவங்களை சொல்லிட்டே வர்றோம், சரித்திரங்களை சொல்லிட்டே வர்றோம். அனைத்து சரித்திரத்துக்கும் யாருக்கு தான் பயனளிக்கும்? அறிவுடையவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறை சாட்டுகிறான். அருமைக்குரியவர்களை, இந்த இடத்துல நான் சொல்லிட்டே வர்றேன். இந்த ஊரு எந்த ஊரு? இல்லை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் யாசீன்ல சொல்றான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பொய்ப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்றாங்க. உங்களை மட்டும் பொய்ப்படுத்தலை, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் நபிமார்கள் வந்து பொய்ப்படுத்தினாங்க. அந்த அஸ்ஹாபுல் கரியா யாரு? எந்த ஊரு? தெரியாது என்பதே சரியான பதில். இல்ல, அதாவது அல்லாஹும் அந்த ஊரை சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனால் அதுல பிரயோஜனம் இருந்தா அல்லாஹ் நமக்கு விளக்கி இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி இருப்பாங்க. ஆனால் ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன், அதிகமான தஃப்சீர் கடையுடைய வியாக்கியானம் செய்யக்கூடிய பெரும்பாலான தஃப்சீருடைய உலமாக்கள், தஃப்சீருடைய ஆசிரியர்கள் தங்களுடைய நூல்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஊரு அந்தாக்கியா. என்னது பொதுவா ஏதாவது இருக்குதோ? அந்தாக்கியா. ஆனா அந்த கருத்து வந்து குர்ஆன் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக சரியாக சொல்லப்படலை. ஆனா அந்த ஊருடைய நிகழ்ச்சி, அந்த ஊரை பத்தி சொல்றதுனால என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதுல பாடம் டீயை கொடுத்து நிறுத்துக்கமா, பாடமும் படிப்பினும் எதுவுமே இல்லை. அந்த ஊருடைய செய்தியை சொல்றதுனால அதுல பெரிய பாடம் படிப்பின வந்து அல்லாஹ் சொல்லியிருப்பான். அடுத்து இது யாரு காலத்தில் நடந்தது? தெரியாது, அதுவும் தெரியாது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றாங்க. அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் முன்னால் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நடந்தது. அது எப்பவுமோ என்னவோ தெரியல. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத நாம சொல்லக்கூடாது என்பதுதான். அது குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக ஊரும் தெரியல, எந்த காலத்தில் நடந்தது என்பதும் தெரியல. ஆனால் இங்க அல்லாஹ் இடத்துல நம்ம ஒப்படைச்சோம். அல் இல்மு இன்தல்லாஹ், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், ஒமா அன மினல் முத்தக்கல்லிஃபீன், நான் எதையும் உண்டாக்கி பொய் கூறுவனா இல்லை. அதனால நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லி அந்தாக்கியான்னு சொல்லி அது இல்லாட்டா நாளைக்கு அல்லாட்ட நம்ம மறுமையில் போய் பதில் சொல்லணும். அதுபோல் வந்து இது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன செய்யலை, ஆதாரங்கள் இல்லை. ஆதாரம் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடணும்?
விட்டுறணும். அதனால் நம்ம எதையாவது சொல்லி ஆகணும், பயானர்களுக்கு ஜோடிச்சு ஆகணும். அப்படியே கதை சொன்ன மாதிரி சொன்னோன்னா ரசிக்கிறமாக இருக்கிறதுனால நிறைய உலமாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இது அரசல்லாம் அந்த ஊருக்கு நாம் அனுப்பணும். இலேஹிம் அந்த மக்கள் அளவில் இஸ்னைனி எத்தனை தூதர் அனுப்பணும்? அனுப்பும் போதே 2 தூதர் அனுப்பியாச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தூதராக வந்து ஒரு தூதராக தான் வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? அல்லா இடத்துல எது கேட்டாங்க? துணை. அப்படி சொன்னாங்க. ஆனால் இங்கே அனுப்பும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பேரும் அனுப்புறாங்க. எந்த ஊருக்கு அனுப்பினா? மக்காவுக்கு தானே? ஆமான்னு சொல்லுங்க. எந்த ஊர்? தலைப்பு செய்தி அதுதான். மறந்துட்டேன் பார்த்தீங்களா? உள்ள போனது தப்பா இருக்கு. அஸ்ஹாபுல் கரியா, கிராமவாசிகள். அந்த கிராமவாசிகள் யாரு என்பது நமக்கு தெரியாது. எந்த ஊர் என்பது தெரியாது, எந்த நாடு என்பது தெரியாது. ஆனால் இது அர்சல்னா இலைஹி முஸ்னைனி அனுப்பும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை பேர் அனுப்புறான்? 2 நபிமார்கள் அனுப்புறான். ஃபகஸபூஹுமா 2 பேரையும் அந்த மக்கள் பொய்ப்படுத்தினாங்க. பொய்ப்படுத்தின யாரு? எந்த மக்கள்? அஸ்ஹாபுல் கரியா, அந்த ஊர்வாசிகள். எந்த ஊர்வாசி நமக்கு தெரியாது. ஆனால் ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின் அல்லாஹ் தஆலா 3வது தூதரை கொண்டு வலுப்படுத்தினான். ஷத்ததனா கவ்வைனா வலுப்படுத்தினான். தூதர் எத்தனை ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. ஃபகாலு அவங்க சொன்னாங்க, இன்னா இலைக்கும் உங்கள் அளவில் நிச்சயமாக நாங்கள் லமுர்சலூன் ரசூல்மார்களாக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். எந்த ஊருக்கு? அப்படி சொல்லிட்டே வாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்க, நாங்கள் தாவா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இன்னொன்று கவனிக்கணும். அந்த 3 ரசூல்மார்களுடைய 3 ரசூல்மார்களுடைய பெயர்கள் இல்லை, குர்ஆன் சுன்னாவில் பதிவு செய்யப்படலை. அல்லாஹ்வும் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஆனால் சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, அது நம்ம இங்கே பதிவு செய்ய தேவையில்லை. சில பயானில் கேட்கலாம், உங்களுக்கு பேர் தெரியலன்னு சொல்லியில, பேரை சொன்னாங்களே, உங்களுக்கு ஊர் தெரியலன்னு சொல்லியில, ஊரை சொன்னாங்களே, எந்த காலத்தில் நடந்ததுன்னு தெரியலையே, அது சொன்னாங்களே சொல்லுவாங்க. சொன்னவர்கள் குர்ஆன் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக சொல்லலை, அது இஸ்ராயீலியா கட்டுக்கதையில் என்ன செஞ்சது வந்ததாக சில உலமாக்கள் பேசுகிறாங்க. அதனால வந்து அல்லாஹ் சொல்லாததை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே ரசூல்மார்கள் 3 பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு ருசுலன் கது கஸஸ்னாஹும் அலைக்க மின் கபுலு. இந்த வசனம்னா இப்போ நான் படிக்கிறேன் அந்த வசனம். இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் உமக்கு சில நபிமார்களுடைய சில தூதர்களுடைய சரித்திரத்தை நாம் சொல்லியிருக்கோம். ஒரு சிலன் நம் நக்சுசுமோ, எத்தனையோ நபிமார்களுடைய சரித்திரம் குர்ஆனில் சொல்லப்படலை. அப்போ இங்கே ரசூல்மாருடைய பேர் அவசியம் இல்லை, எந்த காலத்தில் நடந்தது நம்மளுக்கு அவசியம் இல்லை, அதுபோல எந்த நாட்டில் நடந்தது அவசியம் இல்லை. ஏன்னா குர்ஆனில் எல்லா நபிமாருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கா. சொல்லப்படாத நபிமார்கள் எவ்வளோ பேர் உலகத்துக்கு வந்தார்கள், விஜயம் செய்தார்கள். ஆனால் சொல்லப்பட்டது சொற்பமானதுதான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே இங்கே வந்து அவங்களுடைய பேர்கள் வந்து சொல்லப்படலை. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல. ஆனால் சுற்றி அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு நபிமார்களை பற்றி சொன்னது ஜஸீரத்துல் அரபு தீபகற்பத்தில் எத்தனை நபிமார்கள் சுற்றி வந்தார்களோ அவர்களுடைய சரித்திரத்தை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சிருக்கான். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் எத்தனை நபிமார்களுடைய இதை சொல்லலை. ஆனால் சில நபிமார்களை சொல்கிறான், அல்லாஹ் பாடமும் படிப்பினை இருக்கிறது. அமெரிக்காவுக்கு நபிமார்கள் வந்தார்களா இல்லையா? வந்திருப்பார்கள். ஆசியாவுக்கு நபிமார்கள் வந்தார்களா இல்லையா? வந்திருப்பார்கள். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கற்றுக் கொடுக்கல? சில நபிமார்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்போ இந்த ரசூல்மார்கள் யார் எந்த ஊருக்கு போனார்கள்? அஸ்ஹாபுல் கரியா. ஏன்னா ஊர் பேர் தெரியாது, அப்படியே அடிச்சிருவோம். வந்தார்கள், வந்து சொன்னார்கள், 3 தூதர்கள் சொன்னார்கள். முதல்ல வந்தது எத்தனை தூதர்? 3வது தூதர் ஏன் வந்தார்? எதற்கு வந்தார்? பலப்படுத்துறதுக்காண்டி. காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த அஸ்ஹாபுல் கரியா அந்த கூட்டத்தார்கள் பதில் சொன்னது என்ன தெரியுமா? யார் இடத்துல? அந்த 3 ரசூல்மார் இடத்துல சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா. நீங்க எங்களை போன்ற மனிதர் தானே,
என்ன அதிசயம் உங்களுக்கு வந்துட்டு, 2 தலை இருக்கா, 3 கை இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான் கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இப்படி வாதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா காலகாலமாக அந்த வாதம் தான் வைக்கப்பட்டது. ஒமா அன்சல ரஹ்மானு, ரஹ்மான் இறக்கவில்லை, மின்ஷையின் உங்கள் மீது எதையுமே அல்லாஹ் இறக்கலையே, இன்னந்தும் இல்லா தக்திபூன், நீங்க என்னதான் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. நீங்க நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் தெரியும். ஒமா அன்சல ரஹ்மானு, ரஹ்மான் உங்கள் மீது மின்ஷையின் எதையும் இறக்கல, எந்த அத்தாட்சி இறக்கல, எந்த ஆதாரத்தை இறக்கல. எதை ஒப்புக்கொண்டாங்க? மாஷா அல்லாஹ், எதை ஒப்புக்கொண்டாங்க? ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் ஒரு வகையில் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரஃபது ருசுல லி கௌனி ஷையன், உங்கள்கிட்ட அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் தரல, அதனால நீங்க ரசூலா இருக்க முடியாது, எங்களை மாதிரி மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரை நம்பினார்கள்? ரஹ்மானை நம்பினார்கள், ஆனால் இறை தூதரை மறுக்கிறார்கள். தாலிக்க பியன்னவும் காண தஅதீம், அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுகிறான். பல நபிமார்கள் வரக்கூடிய நேரத்தில் தாலிக்க பியன்னவும் காண தஅதீம் ருசுலும் பில் பையினாத், பல ரசூல்மார்கள் இந்த மனிதரிடத்துல வந்தாங்க. இது வேற சரித்திரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அஸ்ஹாபுல் கரியா என்ன சொன்னார்களோ அதைத்தான் அந்த மக்களும் சொன்னார்கள். ஃபகாலு அபஷரு யஹ்தூனனா, மனிதர்கள் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டுமா, அதுரீதுன அந்த சுத்தூனனா, நீங்க என்னங்களை தடுக்கிறீங்களா, அம்மா கானு யஅபுது ஆபாவுனா, எங்க முன்னோர்கள் எல்லாம் எதை வணங்கினார்களோ அதை விட்டு எங்களை தடுக்கிறீர்களா என்று கேட்டாங்க. நபிமார்கள் அனுப்பப்பட்ட போதெல்லாம் இப்படி கேட்டாங்க. ஃபகால அபஷரன் தஹ்தூனா ஃபகஃபரு, கேட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? நிராகரிச்சுட்டாங்க. ஒத்த வல்லவ், என்ன செஞ்சிட்டாங்க? புறக்கணிச்சிட்டாங்க. நீங்க என்ன மனிதர்கள் எங்களுக்கு நேர்வழி காட்டுறது, அதனால மனிதர்களாக இருக்கவங்க மனிதருக்கு நேர்வழி காட்ட முடியாது என்று புறக்கணிச்சாங்க, நிராகரிச்சாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எல்லா சமுதாயம் அப்படிதான் சொல்லிச்சு. இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க மனிதர்கள் உங்களுக்கு எங்களை திருத்துற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்று புறக்கணிச்சாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், காலு இன் அன்தும் இல்லா பஷருன் மிஸ்லுனா, எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ, எத்தனை நபிமார்களை பொய்ப்படுத்தினார்களோ, அவர்கள் அனைவரும் வைத்த வாதம் என்ன? துரீதூன அந்த சொத்தூனா அம்மா காணி அபுதா அபாவுனா, எங்க முன்னோர்கள் எதெல்லாம் வணங்கினார்களோ அதை தடுக்கிறதுக்கு வந்திருக்கலா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இதே கேள்வி, இதே கூத்து யார்கிட்ட இருக்குது? நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. மாஷா அல்லாஹ், சரியான பதில். ஷிர்க்கை தடுக்கக்கூடிய நேரத்தில், பிதாத்தை தடுக்கக்கூடிய நேரத்தில் எங்க முன்னோர்கள் செய்த நீங்க என்ன செய்றீங்க? தடுக்கிறீங்களா? மௌலிது தப்பு என்று சொல்லி தடுக்கக்கூடிய நேரத்தில், தர்கா வழிபாடு என்பது தப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில், சடங்கு சம்பிரதாயம் தப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில், மூட நம்பிக்கைகள் தப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஐதீகங்கள் தப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்க முன்னோர் செஞ்சாண்டா, நீ நேற்று பிறந்தவன்டா, உனக்கு என்ன தெரியும்? எத்தனையோ ஆலிம்கள், நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம், இந்தியாவை பற்றி பேசுகிறோம், பங்களாதேஷை பற்றி பேசுகிறோம், ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகிறோம். ஆனால் எத்தனையோ ஆலிம்கள் முன்னோர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வந்தார்கள். அவர்கள் சொல்லாத நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நீ ஜமாத்து கேட்குதா என்ன? முஸ்லீம் ஜமாத்து கேட்குதா என்ன? தமிழ்நாடு ஜமாத்து கேட்குதா என்ன? தமிழ்நாட்டில் சுன்னத் ஜமாத் என்று பெயர் வைக்கப்பட்ட உலமாக்கள் கேட்குறாங்களா இல்லையா? ஜமாத் உலமா கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டது ரசூல்மார்களை எதிர்த்தவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணுது. ஒமா மன அன்னாஸ், அல்லாஹ் சூரத்து பனி இஸ்ராயில்ல சொல்லி காட்டினான். ஒமா மன அன்னாஸ் அன் யூமினு, நபிமார்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஈமான் கொள்வதை தடுத்தது என்ன தெரியுமா? இது ஜாவுல் ஹுதா, நேர்வழி நபிமார்கள் கொண்டு வந்தாங்க. இல்லா அவங்க சொன்னதெல்லாம் அன்காலு அபாசல்லாஹு பஷர் ரசூலா, அல்லாஹ் ஒரு மனிதர் தான் ரசூலா அனுப்பணுமா? கேட்ட கேள்வி எல்லா நபிமார்களுக்கும். அஸ்ஹாபுல் கரியாலத்தில் நம்ம நிற்கிறோம். ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா? வலையின் அத்தாழ்த்தும், அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லி காட்டுறான். வலையின் அத்தாழ்த்தும் பஷரன், இந்த மனிதருக்கு நீங்கள் வழிபட்டால் அவர் ரசூல்மார்கள் மிஸ்லுக்கும், அவங்க உங்களை போன்றவர்கள் தான். இன்னைக்கு இந்த லஹாசனம் வழிபட்டால் என்ன செய்வீங்க? நஷ்டவாளர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. மனுஷனுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது? நம்மளை மாதிரி ஆளுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே அஸ்ஹாபுல் கரியாவுக்கு வந்துருங்க. திரும்ப அவங்க அஸ்ஹாபுல் கரியா சொன்னாங்க, ஒமா அன்சல ரஹ்மான் மின் ஷையின், ரஹ்மான் உங்களுக்கு எதையுமே இறக்கல அப்படின்னு சொன்னாங்க. யார் இடத்துல சொன்னாங்க? எத்தனை தூதர் இடத்துல சொன்னாங்க? ஒரே காலத்தில், ஒரே நேரத்தில், ஒரே ஊரில் எத்தனை தூதர் வந்தாங்க? 3 தூதரையும் பொய்ப்படுத்தினாங்க. ஆனால் இங்கே ரஹ்மானை இவர்கள் நம்பினார்கள். யார் நம்பினார்கள்?
அஸ்ஹாபுல் கரியா நம்பினார்கள். ஆனால் ரஹ்மானை நம்பாத சமுதாயமும் நபிமார்கள் வரக்கூடிய நேரத்தில் இருந்தது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஏன்னா ரஹ்மானை ஏன் நம்பலைன்னா அவங்க ரஹ்மான்னா யாருன்னு தெரியாது. ஜாகிலியா காலத்தில் ரசூல்லா வரக்கூடிய காலத்திலேயே ரசூல்லாவுடைய காலத்திலேயே ரஹ்மான்னா யாரும் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? என்ன தெரியும்? அக்கீதா இவ்வளோ நாளாக படித்தோம். அல்லாஹ்னா யாரும் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கல்ல, மலையை இறக்குறது யார், பூமியை படைத்தது யார், வானத்தை இறக்கு யார், கடலிருந்து காப்பாற்று இதெல்லாம் என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹ். அப்போ மக்கத்து காவிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் யாரை விளங்கி வைத்தார்கள்? அல்லாஹ்வை. ரப்புன்னு சொல்லுவாங்க, ரப்பை வழங்கி வைத்தார்கள். ஆனால் ரஹ்மானை மறுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒய்தா கீரலகும், அந்த மக்கத்து காவிரிடத்துல பெருமானார் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்காவாசிகள் இடத்துல, அந்த முஷ்ரிக்கின் இடத்துல, அந்த விரோதிகள் இடத்துல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நபி அவர்களே கூறப்பட்டால் உஸ்ஜுதூலி ரஹ்மான், ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கோ, பணியுங்கோ, சாஷாங்கம் செய்யுங்க என்று சொல்லப்பட்டால் அந்த மக்கத்து காவிர்கள் கேட்டானா காலு உமர் ரஹ்மான், ரஹ்மானை யாருப்பா? அப்படி ஒன்று ஏன் தெரியல எங்களுக்கு. ரப்புனா என்ன தெரியும், அல்லாஹ்னா என்ன தெரியும். சொன்னது யாரு? மக்கத்துக்கார். ஆனால் அனஸ்சுது லிம தாமுரூன, நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் என்ன சஜா செஞ்சிடணுமோ, நீங்கள் ஏவன உடனே நாங்கள் என்ன அப்படியே அடிபணிஞ்சிடணுமோ அப்படின்னு கேட்டாங்க மக்கத்துக்காக. யார் இடத்துல கேட்டாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்துடுவோம், அஸ்ஹாபுல் கரியாவுக்கு வந்துடுவோம். காலு அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்று மனிதரை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த 3 ரசூல்மானுடைய ஜவாப் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் யஸ்தஃபி மினல், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி, அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். யாரை தேர்ந்தெடுக்கிறான்? மலக்குமாரை தேர்ந்தெடுக்கிறான். ருஸ்லன், ரசூல்மாரையும் தேர்ந்தெடுக்கான். மினன் நாஸ், எதுலேருந்து தேர்ந்தெடுக்கான்? மக்களிருந்து கொண்டு வருவான், வானத்திலிருந்தா கொண்டு வருவான். மக்களுக்கு மக்கள் தானே வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுத்தாங்க. மேலும் சொன்னாங்க, ஆலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலும். அவங்க 3 தூதர்கள் சொன்னாங்க, ரப்புனா யஅலமு, யார் அறிவா? இன்னா, நிச்சயமா நாங்கள், இலைக்கும் லமுர்சலும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டீங்க, யாருக்கு தெரியும்? சொன்னது 3 நபிமார்கள், ரசூல்மார்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஒமா அலைனா இல்லல் பலாக் முபீன், எங்களுக்கு தெளிவாக பகிரங்கமாக எத்தி வைக்கிறத தவிர எங்கள் மீது வேற கடமை இல்லை, எத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நம்ம இப்போ இருக்கிறது அஸ்ஹாபுல் கரியால இருக்கோம், நம்ம இப்போ இருக்கிறது சூரத் யாசீனில் நிற்கிறோம். ஆலு இன்னா ததையர்னா பிக்கும் லைல்லம் தந்தஹு. சொல்லுவாங்க, மனப்பாடம் இருக்குமே நம்ம எல்லாத்துக்கும் இல்லைன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கத்தம் ஃபாத்தியெல்லாம் ஓதனப்படுது, லப்பே வச்சு ஓதனப்பட தெரியுது. இல்லாத இந்த யாசீனில் தாவா பற்றி பேசப்படுது. வாழ்ந்தாலும் இந்த யாசீன் தான் ஓதுறான், செத்தாலும் இந்த யாசீன் தான் ஓதுறான். கடத்தரப்பு விழாவுக்கும் இந்த யாசீன் தான் ஓதுறான், கல்லா பற்றைக்கும் இந்த யாசீன் தான் ஓதுறான். அதுபோல் மங்களகரமான காரியத்துக்கு இந்த யாசீன் தான் ஓதுறான். ஆனால் துக்கமான காரியத்துக்கு இந்த யாசீன் தான் ஓதுறான். யாசீன் ஓதுவது நாளில் எல்லா மாதிரி அது ஒரு பரக்கத்து உள்ளது தான். யாசீனுக்கு தனி சிறப்பே ஹதீஸ் வரல, எல்லா ஹதீஸும் லைவான ஹதீஸ், அதில் மாற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யலை, இடம் இல்லை. ஆனால் இந்த சூரத் யாசீனை பரக்கத்துக்கான ஓதி நம்ம ஊர், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பல ஜும்மாவில் சொல்லியிருக்கேன், பல தர்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த சூரத் யாசீன் மட்டும் குர்ஆனுக்கு போய் கண்டுபிடிச்சிடலாம், கண்ணை பற்றி போய் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஊரில் இந்தியாவில், மேட் இன் இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில் கரெக்டாக அடித்தார். அது மஞ்சனித்து போயிட்டு இருக்கும். நான் அல்ஹம்துலில்லாஹ் நம்மலாம் நான்லாம் ஹாஃபிது. சூரத் யாசீனில் தலைகீழ ஓதுற மாதிரி மற்ற சூறாக்களை நம்மளால் நினைச்சே முடியாது. நான் அப்படி ஓதி 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 இதாச்சு. சரி, ஹாய் போயிட்டு போகுது. ஆனால் ஒமா அலைனா இல்லல் பலாகும், ரசூல்மார்கிட்ட அந்த என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஹாபுல் கரியா, அந்த கிராமவாசிகள் ரசூல்மார்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு இன்னா ததையர்னா பிக்கும், உங்களை நான் துச்சகனமாக நினைக்கிறோம். லைல்லம் தந்தஹு, இந்த பிரச்சாரத்திலேருந்து என்ன செய்யுங்க, விலகி கொள்ளுங்க. விலகி கொள்ள இல்லைன்னு சொன்னா லனர்ஜு மன்னக்கு, உங்களை என்ன செய்வோம், கல்லால் எரிந்து கொள்ளுவோம். நீ தாவாவுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோமே, ஆனால் என்ன மாதிரி நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டிருப்பாங்க தெளிவாக இல்லை, கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லாஹ் சொல்லலை, அதனால நம்ம விட்டுறோம்.
வலையமஸ்ஸன்னக்கும் மின் அஸாபின் அலீம், எங்கள் புறத்திலிருந்து அஸ்ஹாபுல் கரியா சொல்றாங்க, எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உங்களை வந்து இப்போ திட்டமா அடையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன நீங்கள் பீடை பிடிச்சவங்க, உங்களை துர்ச்சகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த நபிக்கும் மட்டும் சொல்லலை, இந்த அஸ்ஹாபுல் கரியா மட்டும் சொல்லலை, இந்த 3 இறைத்துவதுக்கு மட்டும் சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே அப்பவுமே இதுதான் சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யலாம். ஃபைதா ஜாத்துமுல் ஹசனத்து ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரி தானே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபைதா ஜாத்துமுல் ஹசனத்து, நன்மை ஏதேனும் உங்களுக்கு கிடைச்சிட்டனா, அவங்களுக்கு யாருக்கு, ஃபிரௌனுக்கும் ஃபிரௌன் கூட்டத்தாருக்கும் நன்மை ஏதாவது வந்து விட்டனா, காலூலனா ஹாதிஹி, காலூலனா ஹாதி, இதனால கிடைச்சிது, எங்களுடைய முயற்சியால் கிடைச்சது. சொல்றது யாரு, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிகள். ஆனா ஒயின் துசிபும் செய்யாத்துன், ஏதேனும் தீங்கு அவங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா எத்தையருவி மூசா, இது யாரால வந்தது, மூசாவுடைய துர்ச்சகனம். எல்லாத்தையும் முன்னோர்கள்லாம் எதிர்க்கிறாரு, அதுபோல தௌஹீத் தான் வேணும்னு சொல்றாரு, சிலை வணக்கத்தெல்லாம் எதிர்க்கிறாரு. ஒமன் மாஹு, அவரோட இருந்தவர்கள், யாரோட இருந்தவர்கள், மூசா தான். இன்னைக்கு இதையே ஒத்து பாருங்க, இந்த பேலோ வந்து நஜாத்துன்னு வந்தாங்க, இந்த பேலோ வந்து தௌஹீதுன்னு வந்தாங்க, இந்த பேலோ வந்து பல போர்வையில் வந்தாங்க, இவங்க வந்து குர்ஆன் சுன்னா பார்வையில் வந்தாங்க, பலதை சொல்லி வந்தாங்க. இவங்க வந்ததுனால தான் இப்படி கெட்டு போயிட்டு எல்லாரும் அப்படி போயிட்டாங்க, மரியாதை இல்லாமல் நடக்கிறாங்க, அப்படி போயிட்டாங்க, மழை இல்லாமல் நடக்குது. இதே வார்த்தை நமக்கும் சொல்லுவாங்க. ஒன்றும் தளரக்கூடாது. தாவா பணி களத்தில் வந்து இது சந்தித்தே ஆக வேண்டும், இதுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நபிமார்கள் சொல்லக்கூடிய பாடத்தை எல்லாம் வர்ணிக்கிறான். காலு துவாஇருக்கும் மஅக்கும், அவங்க சொன்னாங்க 3 ரசூல்மான்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க, அஸ்ஹாபுல் கரியா. தொடர்ந்து வரணும். காலு துவாஇருக்கும், இன்னைக்கு அஸ்ஹாபுல் கரியா மட்டும்தான் பார்க்குறோம், சைடுக்கு சில வசனங்களை எடுத்துக்கிறோம். காலு துவாஇருக்கும் மஅக்கும், அந்த 3 ரசூல்மான்னு சொன்னாங்க. துர்ச்சகனம் உங்களோட இருக்குப்பா, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. 5 கிருத்தும், அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்பட்டால் இப்படியா சொல்வீர்கள், கொஸ்டின் எழுப்புனாங்க. பல்லந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் வந்து வரமமீற கூட்டமாக இருக்கீங்க, நீங்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கீங்க, நீங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. யார் சொன்னாங்க, யார், எந்த ஊர், தூங்கிடக்கூடாதுன்னு பார்த்தேன். அதனால வந்து இங்கே வந்து இப்படி நடக்குது. இப்போ 3 தூதர்கள் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ தான் அதே அஸ்ஹாபுல் கரியா இருக்கிறோம், எங்கேயும் போயிடாதீங்க, அதே சூரத் யாசீன் நிற்கிறோம், எங்கேயும் சிந்தனை விட்டுற வேண்டாம். இப்போ 3 தூதர்களுடைய பிரச்சனை இப்படி இருக்குது. இப்போ தான் ஊரில் எல்லாரும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஊரில் நல்ல மனுஷர் இருந்தார் அந்த ஊர்லேயே. எந்த ஊர்லங்க, மாஷா அல்லாஹ் இருந்தார். 3 நபிமாருடைய பிரச்சனை எப்படி இருக்கு, 3 நபிமாரை எதிர்த்தாங்க. இவர் வந்து ஒஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலின் யஸா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இவர் நபி அல்ல, இவர் தூதர் அல்ல. ஒரு அல்லாஹ் சொல்றான், ஒஜா மின் அக்ஸல் மதீனா, மதீனாவுடைய தூரத்தில், கடகோடியில் ஓரத்தில், ஊருடைய எல்லையிலிருந்து தூரத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். என்ன வருகிறான்னு அந்த 3 ரசூல்மாரையும் பொய்ப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் பார்த்தார், கேட்டார், இது பண்ணார். மதீனாவுடைய தூரத்திலிருந்து, கடகோடியிலிருந்து வருகிறார். ரஜுலுன், ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், ரஜுலுன்னு சொல்றான். அவர் பேர் என்னன்னு தொடர்ச்சி, அவர் பேர் என்ன குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ரஜுலுன். ஆனால் ஹபீபுன் நஜ்ஜார்னு சொல்றாங்க, அப்படி இல்லை, அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்லி தரல. அதனால பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு, இந்த பேரை சொல்றாங்க. ரஜுலுன், ஒரு மனிதன் வந்தார், யஸ்ஆ, விரைந்து வந்தார், வேகமா வந்தார், ஓடோடி வந்தார். வந்து சொன்னார், கால, என்ன சொன்னார், கால சொன்னார், யா கௌமி, என் சமுதாயமே, அந்த சமுதாயத்தில் உள்ளவர், என் சமுதாயமே, இத்தபிஉ, நீங்க பின்பற்றுங்க. யாரை பின்பற்றுங்க, அல் முர்சலீன், இந்த 3 ரசூலை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவர் யாரு, இவன் நபிமார்கள். முடிஞ்சு போச்சு. சாதாரண மனிதன் பார்வையில் ஒரு நல்ல மனிதன் வைங்களேன், நல்லது சொன்ன நல்ல மனிதன் தானே சொன்னார். இங்கே இத்தபியுல் முர்சலீன், இங்கே ஒன்று நல்லா புரியணும். நம்ம இளைஞர்கள் வந்து எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால, நிறைய இது பார்க்குறதுனால
உன்னை புரிஞ்சுக்கணும், குரான் மட்டும் போதும்னு சொல்கிறவங்க வழிகேடர்கள்னு சொல்லிட்டு இதில் விளங்குது. இந்த சூரத்து யாசின் இல்லை என்ன சொல்கிறாங்க, இத்தபியுல் முர்சலீன், இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்கிறாங்க. அப்போ ரசூல்மார்களை பின்பற்றுறது குரானில் உள்ளது தான். இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஹதீஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிட்டு ஒரு பைக் ரிப்பேர்க்காக மெக்கானிக்கலாம், அவன் ஒரு மண்ணும் படிக்கலை, குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவன் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடுறான் திருப்பூரில் உட்காந்து. இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிலவங்க இதில் வடையில் விழுந்துட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இத்தபியுல் முர்சலீன், ரசூல்மார்களை பின்பற்றுறது குரான் சொல்லி காட்டுது. ரசூல்மார்கள் இல்லைன்னா மார்க்கத்தை விளங்க முடியாது, குரானை விளங்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்க, இவர் ஓடோடி வந்தார், ஊருடைய தூரத்துலேருந்து வர்றாரு, ஆனால் வந்து கேள்விப்பட்டு வர்றாரு, ரசூல்மார்களை பின்பற்றுன்னு சொல்கிறாரு. தான் வீட்டில் இருக்கலை, இந்த பஞ்சாயத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செய்யலை, இருக்கலை. கொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க, அடிப்பேன்னு சொல்கிறாங்க, உங்களை விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த மனிதர் வந்து என்ன செய்யலை, வீட்டில் உட்காரலை. ஆனால் இப்போ இவர் தான் பேசுகிறாரு, ரசூல்மார்களுடைய இது அப்படியே எல்லா சப்ஜெக்டும் நிறுத்திட்டான். இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா, தாவாவுக்கு வந்து நான் முஸ்லீம் தாவாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிலவங்க செய்கிறீங்க, பேச வேண்டாம் இல்லை, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிலவங்க செய்கிறீங்க. தாவாவுக்கு நீங்கள் வாங்க, நம்ம வர தப்பு இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறார். சரி ரைட், நம்மளும் கூட போனோன்னா உங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பாதிரியார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, உங்கள் தாடியை பார்த்து ஓட்டாங்க, அப்போ நீங்களா செய்ய வேண்டியதானங்க. இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, தாய் தான் தாவா செய்யணும் இல்லை. இங்கே யார் ஒரு ரஜுல் வந்தார். எங்கேருந்து வந்தார்? நக்சல் மதீனாவுடைய ஓரத்திலிருந்து வந்தார். ரசூல்மார்கள் இங்கே அமைதியாகிட்டாங்க. அவன் தாவா ஆலிம்களும் செய்யலாம், சேகமார்களும் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, அதனால இல்லை தாவால மந்தமாகுது, அதனால தான் இங்கே பார்க்கணும். இவர் பெரிய தாயா இல்லை, அதனால இப்போ ரசூல்மார்கள் வந்து பேசலை, நிறுத்திட்டாங்க பேச்சை. இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னோன்னா, இவர் வந்து ரசூல்மாரை கேள்விப்பட்ட உடனே இவருக்கு வந்து இவரே தாயா ஆகிட்டார். என்ன சொல்கிறா தெரியுமா, இத்தபியூ, இவரோட பின்பற்றதுக்கு காரணம் சொல்கிறார். இத்தபியூ, நீங்கள் பின்பற்றுங்கள், மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், உங்கள்கிட்ட கூலியை கேட்குறாங்களா? அந்த 3 பேரும் கூலியை கேட்கல, மதத்தை வச்சு சம்பாதிக்கலை. இன்னைக்கு அப்படி தானே நடக்குது. மதத்தை வச்சு என்ன செய்யலை, சம்பாதிக்கலை. கொஞ்சம் அமைதியாக இருக்க. இத்தபியூ, நீங்கள் பின்பற்றுங்கள், மல்லா யஸ்அலுக்கும், உங்களிடத்துல கூலியை கேட்க மாட்டாங்க இல்லையா? அவங்க கூலியை கேட்குறாங்களா? அஜரன், எந்த கூலியும் கேட்கலையே. மல்லா யஸ்அலுக்கும் அஜரன், எந்த கூலியை எதிர்பார்க்கலையே. அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க. ஒஹு முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி காட்டக்கூடியவர்கள். யார் இந்த 3 பேரும்? சொன்னது யார்? இது சொல்கிறது யார்? பேசுறது அந்த மனிதர் கடைக்கோடில் வந்த மனிதர். அவர் சொல்கிறாரு, ஒமாலியலா, எனக்கு என்ன நேர்ந்தது, எனக்கு என்ன வந்துருச்சு, லா அபுது, நான் வணங்காமல் இருப்பது, அல்லதி, ஒருவனை, ஃபதரனி, என்னை படைத்தான். ஒயிலே துரிஜவன், அவன் பக்கம் தான் நினைச்ச போகிறான், எல்லாருமே மேலே போகிறோம். அவனை வணங்காமல் இருந்ததுக்கு என்ன நேர்ந்தது? பேசுறது யாரு? அந்த மனிதர். அத்தஹிது மின் தூனி ஆலியத்தன், அல்லாஹ் அன்றி வேற கடவுளை எடுத்துக்கொண்டால், இறுதில் ரஹ்மானு, ரஹ்மான் நாடினால், பிதுர்ரின், ஒரு தீங்கு ஏற்படுத்தினால், இங்கே ஏன் அந்த மனிதர் ஏன் சொல்கிறாரு? அத்தஹிது மின் தூனி ஆலியா, அல்லாஹ் அன்றி வேற கடவுளை எடுத்துக்கொண்டால், இது ரஹ்மானு, ரஹ்மான் நாடிட்டால் ஏன் சொல்கிறாரு? அந்த மக்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மானை ஏற்றுக்கொண்டனால அந்த வாதத்தை வைக்கிறார். யார் என்ன இதில் இருக்காங்களோ அந்த ரூட்டில் தானே போகணும். பிதுர்ரின், இதான் தாவாவுடைய மெத்தடு. பிதுர்ரின், ரஹ்மான் நன்றி வேற கடவுளை ஏற்படுத்திட்டா, ரஹ்மான் எனக்கு நாடி, அத்தஹிது மின் தூனி ஆலியத்தன், அதாவது அல்லாஹ் அன்றி வேற கடவுளை நான் ஏற்படுத்தினேன்னு சொன்னா, நீ இருந்து ரஹ்மான் பிதுர்ரின், அப்போ ரப்பு என்ன செய்யறான்? எனக்கு ஒரு தீங்கு தரான், ஒரு இடையூறு தரான், ஒரு கஷ்டம் தரான். ஆனால் அந்த நேரத்தில் லாத்துகுனி அன்னி ஷஃபாஅத்தும், அவங்களுடைய பரிந்துரைலாம் என்ன செய்யாது, பயனளிக்காது. யாருடைய பரிந்துரை? சாமிமார்கள்னு சொல்றீங்க இல்லையா, சிலை வணக்கங்கன்னு சொல்றீங்க இல்லையா, ஒலா என்று அவங்க காப்பாற்றவும் மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். பாருங்க, கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மட்டையோ சூரியனையோ சந்திரனையோ தண்ணீரையோ இப்படி எண்ணற்ற பொருளை வணங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் உயிர் உள்ள வந்து பேசக்கூடிய நேரத்தில் நம்ம நாடு அப்படி தானே இருக்குது.
என்ன நினைக்கிறாங்கன்னா தாவா ஏன் நம்ம இடத்துல செல்லுபடியாகலன்னு சொன்னா பார்க்குறாங்க. நிறைய தர்காக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஜார் ரஜுலுன்னு சொன்னோம்லே, அவரு பெரிய சாலியான மனிதர் தான். நம்ம நாட்டில் இருந்து அவரே கபர் கட்டியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா நான் முஸ்லீம்கள் அடே இவனும் பாரு படுக்க வச்சுட்டு வணங்குறானோ, மண்ணள்ளி போட்டு இது பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம பரவாயில்ல கொடுத்துருக்கு. நம்ம ஆள் அருவாளை வச்சு நிற்கிறாரு, என்ன கோடாரியை வச்சு நிற்கிறாரு, கம்பீரமாக நிற்கிறாரு. பேசாட்டாலும் பரவாயில்ல, பேசாமல் இருக்கிறது நல்லது. நடுத்தரில் கொண்டு எடுத்து விடும்போது சிலையை நீ தொடக்கூடாது நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி கலவரம் வந்து தீக்க அப்படியே போட்டு போயிடுறான். ஆனால் இங்கே சிந்தனையோடு பேசினா ஏற்றுக்க மாட்டேங்கான். நமக்கு ஏன் இஸ்லாத்துக்கு வர மாட்டேங்கான்னு சொன்னோன்னா, இந்த முஸ்லீம் சமுதாயம் படுக்க வச்சு நம்பிச்சு இது என்ன இந்த முஸ்லீம் சமுதாயம், இந்தியா முஸ்லீம் சமுதாயம், இந்தியாவோட ஆசியாக்காரன் நம்ம நிற்க வச்சு போடுறோம். நம்ம அவனோட அவன் பரவாயில்லையடா, நம்ம ஆள் நின்றுட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அதனால் இங்கே சிறுக்கு என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இன்னி இதன் லஃபி தொலாலுமீன், வேற ஒரு தெய்வத்தை நான் எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்வேன், பயங்கரமான வழிகேட்டில் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாங்க, அந்த மனிதர் சொன்னார். இன்னி இத்தகது மிந்துனில்லா யாரே தான், நான் வேறு கடவுளை எடுத்துக்கொண்டாலும் கூட, சாமிமார்களை எடுத்துக்கொண்டாஞ்சது, ஒளிமார்களை எடுத்துக்கொண்டாஞ்சது தான், அவளியாக்களை எடுத்துக்கொண்டாஞ்சது தான், எந்த நாதாக்களை எடுத்துக்கொண்டாஞ்சது தான், நான் தமிழுக்கு வர்றோம் விளாட்னப்பா, அவங்களால என்ன எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு தீங்கை ஏற்படுத்திட்டு அவங்களால தடுக்க முடியுமா? அல்லாஹ் ஒரு நன்மையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒரு நன்மையை தரணும்னு சொன்னா அவங்களால தடுக்க முடியுமா? ரெண்டுமே அவங்களால செய்ய முடியாது என்பதை என்ன செய்யணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லணும். இன்னி ஆமந்த், அந்த மனிதர் தான் பேசுகிறார். உஜார் ரஜுல் நக்சல் மதீனா, மதீனாவுடைய ஓரத்திலிருந்து வந்தார். அந்த மனிதர் பேசுகிறார். மௌனமாயிட்டாங்க ரசூல்மார். அவங்க நிலைமை என்னாச்சு தெரியல. இன்னி ஆமந்து பிரப்பிக்கும், இன்னி ஆமந்து, நான் ஈமான் கொண்டேன், விசுவாசம் கொண்டேன், பிரப்பிக்கும், உங்கள் ரச்சகனை கொண்டு. அப்போ எனக்கும் அல்லாஹ் தான் கடவுள், உங்களுக்கும் அல்லாஹ் தான் கடவுள். நீங்கள் பாருங்களேன், நான் முஸ்லீமை பாருங்களேன், கடவுள் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியாக இருப்பார், குப்புசாமியாக இருப்பார், ராமசாமியாக இருப்பார். ஆனால் நிலைமை என்ன, சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் எனக்கு கடவுளாய அவனை தான் நான் ஈமான் கொண்டேன், ஃபஸ்மஊன், எனக்கு செவிசாயுங்களே அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது யாருமா, அந்த மனிதர் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உணரணும், எவ்வளோதான் பிரச்சனை வந்தாஞ்சு தான், எவ்வளோதான் துன்பங்கள் வந்தாஞ்சு தான், எவ்வளோதான் கலவரம் வந்தாஞ்சு தான், கொண்ட கொலையை விடக்கூடாது. இவர் நபி இல்லையே, சாதாரண மனிதன். ஒரு முஸ்லீமுடைய அழகு என்னன்னு சொன்னா, பிரச்சனையான நேரத்தில் ஒரு இந்துத்துவவாதி தான் இருக்கிறான், நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான்னு சொன்னா, அந்த நேரத்தில் ஈமானுடைய வீரியம் என்பது இந்த மனிதரிடத்திலிருந்து நமக்கு புறப்படப்படுது. இந்த சூரத் யாசீனிலிருந்து வழங்குகிறது, அஸ்ஹாபுல் கரியாலிருந்து வழங்குகிறது, இந்த மனிதனுடைய சம்பவத்திலிருந்து வழங்குகிறது. இவர் நபி அல்ல, சாதாரண மனிதர். இஸ்லாத்தை வெளிப்படுத்தணும், பகிரங்கப்படுத்தணும். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதான் என்ன சொல்லி காட்டுது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். சிறந்த மனிதன் யார் தெரியுமா, அழகிய மனிதன் யார் தெரியுமா, சொல்லால் செயலால் யார் தெரியுமா, தானும் என்ன செஞ்சான், அவன் என்ன செய்யறான், அழைக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யறான், மக்கள் அழைக்கிறான், தானும் என்ன செய்யறான், நல்லமல் செய்யறான். என்ன சொல்றான் தெரியுமா, என்ன வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், என்ன சொல்லணுமா, நிச்சயமான முஸ்லீம்களை உள்ளவன். என்ன செய்யணும், எந்த நேரத்தில் எந்த மாதத்தில் வருமானம் தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்பது. ஏன்னா அங்கே பிரச்சனை நடக்குது, அந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்கிறாரு என்பதை என்ன செய்யணும் பார்க்குறோம். எனவே ஒமன் அஹ்ஸன கௌலன், சொல்லால் மீ அலைய சொல்லவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார். வஅமில சாலிஹன், தானும் நல்லமல் செய்கிறார். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நானும் முஸ்லீம்கள் உள்ளவன் சொல்கிறார். இவர் சொன்னார்ல, யார் சொன்னார், அந்த ரஜுல் சொன்னார்ல, அதை மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ இவருக்கு என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க, இவ்வளோ இது பண்ணார்ல, ஏற்று போராடினார்ல, என்ன செஞ்சுருப்பாங்க, கொலை பண்ணிட்டாங்க, உடல்லாம் எடுத்து வெளியே வந்துட்டா சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி என்பது அல்லாஹ்வுடைய வசனம் என்ன செய்து காட்டுது. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், தீயில சொல்லப்பட்டது, யார் இடத்துல சொல்லப்பட்டது, அந்த ரஜுல் இடத்துல, அந்த மதீனாவிலேருந்து, மதீனாவுடைய பட்டணத்தில் தூரத்துலேருந்து வந்தார், அவர்கிட்ட சொல்லப்பட்டதான் உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைங்க. அம்மாவுக்கு கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். யார் இடத்துல சொல்லப்பட்டது, அவர் சொன்னார், யா லைத்த கௌமி யஅலமூன், என் சமுதாயம் அறிய வேண்டுமே அப்படின்னு சொன்னார். அவரை கொண்டுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இறந்த பிறகு சொன்னார், ஷஹீதான பிறகு சொன்னார், வஃபாத்தான பிறகு சொன்னார், என் சமுதாயம் விளங்க. மரணத்துக்கு முன்னாலையும் தாவா பண்ணினார். பகிரங்கமாக அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறான் அவருடைய சரித்திரத்தை. மரணித்த பிறகும் செத்தும் கொடை கொடுத்தார்,
தெரியல, யூடியூப் அடிச்சு இது கூகுள் அடிச்சு போகணும். சீதக்காதி கொடுத்தாரா கொடுக்கலையோ, ஆனால் எழுதப்பட்டிருக்கு. இவர் வாழும்போதும் தாவா பண்ணார், மரணித்த பிறகும் பண்ணார். அதான் உலமாக்கள் சொல்வார்கள், நசஹத ஹய்யம் வ மய்யிதா. வாழும்போதும் என்ன செஞ்சார்? நசீஹத், உபதேசம் செய்தார். மரணித்த பிறகும் உபதேசம் செய்தார். எவ்வளோ பெரிய மனிதர், சாதாரண மனிதர், ரசூல் அல்ல, நபி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்துருக்கான். அவர் ஏன்னா எதுக்கான சொல்கிறாரு? காலை யாழைத்த கௌமியாலமும், என் சமுதாயம் விளங்க வேண்டுமே, என்னை கொண்டுட்டாங்களே, என் குடல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்களே, என்னை இப்படி கொண்ட பிறகு அவர் சொல்கிறார், இப்படி சொல்கிறார், மன்னித்த பிறகு சொல்கிறாரு. எதுக்கான சொன்னார்னா, எதுக்கான சொல்லியிருப்பாரு? எல்லா காட்சியும் பார்க்குறாரு. அல்லாஹ் கொடுத்த சோதாக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காட்சியும் பார்க்குறாரு. பிமா கஃபரை ரப்பி, அவரும் பாவம் செஞ்சாராம். பிமா கஃபரை ரப்பி, என் ரச்சகன் என்ன செஞ்சிட்டான்? என்ன மன்னிச்சிட்டான். ஜஅலனீ மினல் முக்ரமீன், என்ன சங்கையானது உள்ளவர்களாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார்? அந்த ஷஹீத் சொன்னார். ஏன்னா அங்கே போன பிறகு தெரியுது, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டான், என்ன சொர்க்கத்தில் நுழைச்சிட்டான், இவ்வளோ பெரிய அந்தஸ்து தந்திருக்கான். என் சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த 3 தூதரும் கட்டுப்பட்டு இருந்தால், அல்லாவை நம்பியிருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி அந்தஸ்து கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னார். என் பாவத்தை மன்னிச்சுட்டான், என்னை சங்கைப்படுத்திட்டானே, நான் செய்ய தியாகம் கடைசியாக இந்த ஒரு தியாகம் தானே, நபிமார்களை வலுப்படுத்தினேன், அல்லாஹ்வுக்கு ரப்பல் ஆலமீனுடைய கலிமாவை உயர செய்தேன், அதனால இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கேன் ஒரு நிமிடத்தில். அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டாமா சொல்லி என்ன செஞ்சார்? அவர் கைசேதப்படுத்த ஒமா அன்சல்னா அலா கௌமி மின் பஅதிஹி மின் ஜுந்தி மினஸ் ஸமாய் ஒமா குன்னா முன்ஸிலின். ஆனால் இதற்கு பின்னால் நடக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அவரை கொலை செஞ்சுட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டார், அல்லாட்ட போயிட்டார். அப்போ கூட அந்த கொல்லப்பட்டவர்கள், அவரை கொலை செஞ்சாங்களே அந்த கூட்டத்துக்கு, எதிரி கூட்டத்துக்கு என்ன செய்யலை? அனுதாபப்பட்டதான் செஞ்சால் தவிர அவங்களுக்கு எதிராக என்ன செய்யலை? பத்வா செய்யலை. அல்லாஹ் சொல்கிறான் ஒமா அன்சல்னா அலா கௌமி மின் பஅதிஹி, அவருக்கு பின்னால், அவர் ஷஹீதானதுக்கு பின்னால். ஆனால் நாம் அவங்கள மீது இறக்கல. மின் ஜுந்தி நசமாய், வானத்திலேருந்து பெரிய பட்டாளங்கள்லாம் ஒன்றும் இறக்கலை அவங்கள அழிக்கிறதுக்கு. ஒமா குன்னா முன்சி, நாம் அப்படி இறக்கக்கூடியவர்களாம் இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வருஷத்தை அல்லாஹ் சொல்கிறான், இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு இடி தான், பேரோசை, அதில் அட்டாக் வந்து என்ன செஞ்சுட்டான்? எல்லாரும் மாறிட்டாங்க. இதாவும் ஹாமிலும் சாம்பலாக ஆகிட்டான். நல்லா ஒரு ஆளை சொல்கிறான், ஹசரத்தால் இபாதி, அடியார் மீது அந்த கை சேதமே. நபிமார்கள் வரும்போதெல்லாம் இப்படி தான் என்ன செஞ்சிட்டாங்க? பரிகாசம் செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை நடக்குது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிக்காட்டணும். நீங்கள் ஒன்று புரியணும், நபிகளாரும் பேசுவாங்க. புகாரி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் ஆதாலி வலியன், என் நேசரை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ ஃபகத் ஆதந்து பில் ஹர்பி, அவரோடு என்ன செய்யும்? யுத்தம் செய், பிரகடனம். யார்? அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம் ஷரீஃப்ல வருது. என்ன வருதுன்னா, என் நேசரை யார் பகைத்து கொண்டு எதிரியாக நின்று கொண்டு இருக்கிறானோ அவன் மீது நினைச்சேன் போர் பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இது எதிர்ப்பு காட்டுது. அவர் யார்? அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய நேசரா இல்லையா? அவர் அல்லாஹ்வுடைய நேசரா இல்லையா? மதீனாவிலிருந்து ஓடி வந்தார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி அதாபை என்ன செஞ்சிட்டான்? இறக்கிட்டான். இப்போ இவர் ஷஹீத் ஆகிட்டார். அந்த 3 நிலைமை கொல்லப்பட்டார்களா என்னன்னு தெரியல, 3 ரசூல்மார்களுடைய நிலைமை. ஆனால் இவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் உன்னை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுக்குறான்னு சொன்னா, வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு, நபியை பார்த்து சொல்கிறான், நபி அவர்களே நீங்கள் எண்ணிவிட வேண்டாம், அல்லதீன சிலர்களை பற்றி, குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே அவர்களை, நபி அவர்களை நீ எண்ணிவிட வேண்டாம், அம்வாத்தன், மரணித்தான் நினைக்கிறார்கள். வல் அஹ்யாம் இந்த ரப்பியும் ரிஸகூன், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் என்ன செய்கிறாங்க? உயிரோடு இருக்காங்க. நம்ம இடத்துல நம்ம உணர முடியாது. அவர் அல்லாஹ்வின் புறத்தில், இந்த ரப்பின்னு சொல்கிறோம், அல்லாஹ்வின் புறத்தில் அவர்கள் உயிரோடு இருக்காங்க, ரிஸகூன், உணவளிக்கப்படுறாங்க. ஆனால் இது ஷஹீதுக்கு சொல்லப்பட்டது. நம்ம நாட்டில் என்ன நடக்குன்னா, சிலவங்க தப்பாக நடத்துகிறாங்க. பீடி மஸ்தான், அந்த மஸ்தான், இந்த மஸ்தான் ஒளிவிழாலாம் இருக்குது. பிச்சை அப்பா, அந்த அப்பா என்னன்ற அதுக்கு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு பைத்தியக்காரமாக அணிஞ்சிருப்பார். கடைசியில் வந்து அவருக்கு போய் என்ன செஞ்சுட்டானோ, தரகா கட்டி இது பண்ணிட்டானோ, அவங்களுக்கு போய் இது எழுதி அந்த வசனத்தை எழுதி போட்டு, பார்த்தீங்களா அல்ல இப்படி சொல்கிறானா, அல்ல யாரையை பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறான், இப்படி போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? முடிஞ்சிருவாங்க. எல்லா மனிதர்களும் ஆண்களும் அதில் போய் கும்பிடுங்க. நம்ம அப்துல் ரஹ்மான்
நம்ம ஃபாத்திமா, நம்ம ஹதீஜா, நம்ம அப்துல் காதர். எனவே அருமைக்குரியவர்களே, அதனால ஷஹீதுகளுக்கு இந்த மாதிரி அந்தஸ்து இருக்குது. அவங்களுடைய ரூஹ் எப்படி இருக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அர்வாஹும் ஃபி ஜௌஃபி தய்ர். அந்த ஷஹீதுடைய உயிர் எங்கே போயிடும் தெரியுமா? என்ன சொர்க்கத்தில் தான். பறவையுடைய வயிற்றுக்குள்ளே என்ன செஞ்சிருவான்? அல்ல நுழைச்சிருவான். குதுரின் பச்சை நிறமுள்ள பறவை, லஹா கனாதீலும், அது என்ன செய்யும்? ஒரு கூண்டுக்குள்ளே போய் இருக்கும். அந்த கூண்டு எங்கே இருக்கும்? மல்லக்கத்தும் பில் அரிசி, அரிசி கீழே என்ன செய்யும்? அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள. ஷஹீதுடைய ரூஹுகள் எதுக்குள்ளே போயிடுது? பறவைகளை வயிற்றுக்குள்ளே போயிடுது. அது வந்து மல்லக்கத்தும் பில் அரிசி, பறவைக்குள்ள வயிற்றுக்குள்ள போய் கண்ணாடி கூண்டுக்குள்ளே போய் எடுத்து இருக்குது. அந்த கண்ணாடி கூண்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் மல்லக்கத்தும் பில் அரிசி, அரிசி கீழே தொங்கவிடப்படும். அவங்க வந்து அவங்க நினச்சா சொர்க்கத்தில் உலாவி வருவாங்க, உணவை தேடி என்ன செஞ்சுவாங்க? சாப்பிட்டு வந்து அங்கே இருந்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்துக்கு அல்லாஹ் சொல்லுவதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க, ஹதீஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒன்று புரியணும், இந்த மனிதன் மட்டும் தியாகம் செய்யலை. இதை மாதிரி கல்வியை கற்றவர்கள், தாவா பண்ணியவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அன்சாரியை சேர்ந்தவர்கள் 70 பேர் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. தெரியுதானே செய்ய நமக்கு? பேர் மஹூனா என்ற இடத்துல கொல்லப்பட்டாங்க 70 பேர். அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன பேர் சூட்டப்படும்? ஷஹீத் தான். பார்த்தீங்களா? அங்கே இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? குழியில் விழுந்து தாவா செய்கிறாரு. குன்னானு சம்மீகும் அது குர்ரா. அவங்களுக்கு பேர் என்ன வருது? புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, குர்ரா என்று பேர் வருது. குர்ஆன என்ன? காரிகள் இல்லை, குர்ஆனை நன்கு தெரிந்தவர்கள், ஹாஃபிதுகள், குர்ஆனை கற்றவர்கள். அது 70 பேர்களையும் விரோதிகள், கயவர்கள், எதிரிகள், ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள் கூட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ரிவாயத்தில் போயிட்டு கொண்டு இருக்காம வருது, ஒரு ரிவாயத்தில் கூட்டு போனாங்க, பல மாதிரி வருது. ஆனால் கூட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறி. ஆனால் இங்கே ஒன்றை கவனிங்க, அந்த நேரத்தில் அவங்க கேட்ட கொல்லப்பட போகிறது தெரியுது, வஃபாத்துக்கு முன்னால், ஷஹீதாகிறதுக்கு முன்னால் வெட்ட போகிறாங்கன்னு தெரியுது, துணிச்சல் ஆகிட்டாங்க. நம்ம என்னைக்கே அல்லாட்ட போக போகிறோம், இப்போ பரிசோட போயிடுவோம். எதிரியுடைய கையால் வெட்டப்பட்டு ஷஹீதுடைய இதோட போயிடும்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசி, பெருமானா சொல்கிறாங்க, ஒயின்னஹும் கத் ஸஅலு ரப்பஹும், மரணிப்பதற்கு முன்னால், ஷஹீதாவதற்கு முன்னால் அந்த 70 சஹாபாக்கள், காரிகள், அவங்களுடைய வேற என்ன? பகலெல்லாம் என்ன செய்வாங்களாம்? எத்தனை தடவை நம்ம கேள்விப்படுறோம்? வியாதியா? விரவுகளை பிறக்கிட்டு நைட்டெல்லாம் வணங்குவாங்க. புகாரி முஸ்லிம் தமிழில் வரக்கூடிய அது. ஆனால் அது சாலு ரப்பவும், ஷஹீதாகிறதுக்கு முன்னால் அல்லாட்ட கேட்டாங்களாம். ஃபகாலு ரப்பனா அஹ்பிர் அன்னா, அல்லாட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ், இப்போ எதிரிகள் கொண்டு போய் அங்கே போய் பேருமாவும் அந்த கிணத்துக்களை போய் கொண்டுட்டாங்க. யாருக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். நபிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஃபகாலு ரப்பனா அஹ்பிர் அன்னா, அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இறைவா இந்த செய்தியை நீ எத்தி வைத்திருவாயாக, இஹ்வானனா, எங்களுடைய சகோதரருக்கு. யாருக்கு? இங்கே கவனிங்கம்மா, ஏனைய சஹாபாக்களுக்கு. இங்கே நபிக்கு எத்தி வச்சிருவாயாக, எங்களுடைய தோழருக்கு எத்தி வச்சிருவாயாக. இந்த நேரத்தில் சொல்கிறாங்க, கொல்லப்படுற நேரத்தில் ஈடிவியில் வச்சு குத்துறாங்க, அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, பிமா ரதீனா அன்க. யார்கிட்ட தான் பேசுகிறாங்க? அல்லாட்ட பேசுகிறாங்க. பிமா ரதீனா அன்க ரதீத அண்ணா, அல்லாஹுவே நீ எங்களை புரிந்து கொண்டாய், நாங்கள் உங்களை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே இந்த செய்தியை எத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த இது குர்ஆனில் ஓதப்பட்டதுங்கிறாங்க. எதுங்க குர்ஆனில் ஓதப்பட்டது? ஜோலி முடிஞ்சது சொன்னால அது கேட்டாங்கல்ல, ஒயின்னும் கத்சால் ரப்பகும், தங்களுடைய ரச்சகத்தில் ஷஹீதாகிறதுக்கு முன்னால அந்த 70 சஹாபாக்கள், அந்த காரிகள், குர்ஆனை நன்கு தெரிந்தவர்கள், இவர்களை கொண்டுட்டா இஸ்லாம் கொண்டு அழிஞ்சுன்னு நினைச்சாங்க இல்லையா? அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னால், சுகதாக்கு அதாவது கொல்லப்படுறதுக்கு முன்னால் அல்லாட்ட கேட்டாங்க இல்லையா? எப்படி கேட்டாங்க? இறைவா இந்த செய்தியை எங்கள் நபிக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் எத்தி வச்சிரு, உன்னை நாங்கள் புரிந்து கொண்டோம், நீ எங்களை புரிந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னதை அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆனில் இருந்தது, நாங்கள் ஓதினோம்.
ஓதினோம். என்ன ஓதினோம்? தமிழில் சொல்லுங்க, என்ன ஓதினோம்? என்னத்தை ஓதணும்? புரிந்து கொண்டா இந்த செய்தியை வந்து நபிக்கு நபியுடைய தோழருக்கு எல்லாம் எத்தியப்பா இந்த இது குரானில் இருந்துதான். பின்பு அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுட்டான்? மாற்றிட்டான். பின்பு அல்லாஹ் தாலா மாற்றிட்டான். ஏன்னா பொதுவாக வந்துட்டு விடா தசபன் அல்லது குத்துலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் என்ன வேண்டாம் நபி அவர்களே, ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அவங்க என்ன செஞ்சுறாங்க? பல்லாஹியா இந்த ரப்பியும், அவங்க எல்லோருமே ஹயாத்தா இருக்காங்க இந்த ரப்பியும் அல்லாஹ் இடத்துல. அப்படி ஒரு பொதுவான வசனம் வந்ததுனால இது என்ன தூக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு வசனத்தை மாற்றினால் மறக்கடிக்கை செய்தால் அதை விட சிறந்த வசனத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்ற வசனத்துக்கு ஏற்பாடு குர்ஆன் சூரத்துல் பக்ரால இருக்கு. அதனால மாற்றப்பட்டது. அப்போ இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களுடைய செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சுட்டு பின்னால் என்ன செஞ்சுட்டான்? கொஞ்ச நாள் ஓதுனாங்க, எடுக்கப்பட்டது. அதுவே அருமைக்குரியவர்களை அந்த அளவுக்கு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு மகிமை தெரியுமா என்ன? அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு அவங்களை நேசிக்கணும்? இந்த 70 காரிகளை கொல்லப்பட்டதில் அதில் ஒரு ஆள் வந்து யார் தெரியுமா என்ன? ஹராம். அவங்க யாருக்கு சொந்தம் தெரியுமா என்ன? அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் மாமா உம்மு சுலைம். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயுடைய பேர் என்ன? அனஸ் ரலியல்லாஹு தாயுடைய பேர் என்ன? நல்ல மயக்கத்தில் கணக்கு மதியம் பிரியாணி. இப்போதான் நான் சொன்னேன், தெரியாம அறியாம என்னுடைய நாவல வந்துடுச்சு. உம்மு சுலைம் சொன்னதுனால சொல்லிட்டீங்க. உம்மு சுலைமுடைய சகோதரர் தான் யாரு? ஹராமு. அந்த 70 காரில் யாரும் இருக்கா? ஹராம் இருக்கா? ஹராம் யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாய் மாமா சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் மாமா கொல்லப்பட்ட உடனே பாருங்க எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு அல்லாஹ் மேல ஒரு ஆசை இருந்திருக்கு பாருங்க. அந்த ரத்தம் ஓடி வடியுது. கொல்லப்பட்ட உடனே ஷஹீதான உடனே அந்த ரத்தத்தை எடுத்து ஒழிச்சு முகத்திலையும் தலையிலையும் என்ன செஞ்சாங்களாம்? புகாரில் வரக்கூடிய செய்தி இது பண்ணாங்க. அதனால வந்து அந்த அளவுக்குள்ள தியாகிகள் பயப்படலை. எதிரிகள் கொல்லும் போது சொன்னாங்களாம், என் தாய் மாமன் சொன்னார், ஹராம் சொன்னார், கொல்லப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாராம், ஃபுஸ்ஸு வரப்பில் காபா, இப்போ தான் காபாவுடைய ரட்சகன் மீது சத்தியமாக இப்போ தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்? வெற்றி பெற்றுட்டேன். எவ்வளோ பெரிய புல்லரிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு சன்மானம் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் அவங்கள உலாய் வர செய்ய மாட்டானா? அரிசி கீழே வைக்க மாட்டானா? பறவைக்குள்ளே போக மாட்டானா? அல்லாவோட அல்லா இடத்துல ஹயாத்தா இருப்பார்களா இருக்க மாட்டாங்களா? ரிஸ்க் அளிக்கப்படுமா இருக்கப்படியாதா? நம்மளும் அவங்களும் ஒன்றா இல்லையே. அல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால வந்து இந்த அளவுக்கு ஷஹீதுகளுக்குடைய அந்தஸ்து. رسول الله أشهد أن محمد رسول الله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. صلى الله محمد يا رب إنك حميد مجيد. بارك அப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாமனார் வந்து ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு உள்ள அல்லாஹ் மேலே உள்ள பக்தி பரவசத்தில் இந்த கொஞ்சம் மூணு பயம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கான உயிரை கொடுக்குற நேரத்தில் வந்து அந்த ரத்தத்தை முபாரக்கான ரத்தமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தன் முகத்திலையும் தன் தலையில என்ன செஞ்சாங்க? தொளிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ தான் நான் அல்லாஹ் காபாவுடைய ரட்சகன் மீது சத்தியமாக இப்போ தான் நான் என்ன செஞ்சேன்? வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ நம்மளால் புல்லரிக்குது கேட்க முடியும்.
நம்ம இஸ்லாத்துக்கான நம்ம என்ன தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இதனால சஹாபாக்கள் இப்போ கடைசியாக பேசப்பட்டு யாரை பற்றி பேசுகிறோம்? அராம் தான். அதான் இவங்க எதில் உள்ளவங்க? குர்ஆனில் உள்ளவங்க, 70 பேரில் உள்ளவங்க. ஆனால் சஹாபாக்கள் இவங்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சஹாபாக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இவங்க பேர்களை வச்சாங்களாம். 7 பேருடைய தியாகியுடைய பேர் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? அரசியல்வாதாக இருந்தால் அப்படி போயிடறான். அது நம்ம முஸ்லீமை தான் சொல்கிறோம். இப்போ கூட ஒரு சமீபத்தில் கூட நம்ம யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துருப்போம். முன்னாள் முதல்வர், நம்ம யாரையும் தாக்கணும் தேவையில்லை, நடந்த சம்பவத்தை போடுறாங்க. முன்னாள் முதல்வர் இருக்கார்ல, முன்னாள் முதல்வர் வந்து வேகமாக போயிட்டுருக்காரு, பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கட்சிக்கார வீட்டில் வந்து அழைச்சி குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க அவரை வச்சு. ஆனால் அவர் வெகு தூரத்தில் இருக்கிறாரு. அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஷேக் அப்துல்லா மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் காலையில் என்ன உணர்ந்து இல்லை, சேக்கடான்னு சொல்லிட்டாரு. சேக்கடான்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க. சேக்கடா அவங்களுடைய மகனுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. பிறந்தது யார்? அப்துல்லாவுக்கும் கதீஜாமாவுக்கும் பிறந்தது. நம்ம இந்த அப்துல்லா இப்போ வாழ்ற அப்துல்லா சொன்ன அந்த கதீஜா சொல்லலை. ஆனால் பிறந்தது. ஆனால் இப்படி செய்யணும். இது அரசியல்வாதியுடைய நிலைமை. ஏன்னா அவனுக்கு அதுதான் சொர்க்கம். அப்படி போயிட்டாங்க முஸ்லீம்கள் அரசியல்வாதிகளே. நம்ம அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் அப்படி இப்படி இருக்க ஆளை போய் கேட்கவே தேவையில்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னோன்னா, நமக்கு பிள்ளை பிறந்துட்டேன்னா ஆனாலே எடுங்க, பீனாலே எடுங்க, ஊனாலே எடுங்க. ஏன்னா அந்த பிள்ளை பையன் பேர் அஸ்ரப் தான், ஆனால் ஆனால தான் வரணும், அதான் வரணும். அந்த தியாகத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். இப்படி தான் இருக்குது. அவனுக்கு நம்ம என்ன வித்தியாசம்? ஷேக் அப்துல்லா பிள்ளைக்கு வந்து சேக்கடா கர்நாடகி பேர் வச்சுன்னு சொன்ன மாதிரி நம்ம ஒரு கடாவாக ஆகிட்டோம். எல்லாம் பாதுகாக்கணும். இவங்களுடைய பெயர்கள்லாம் மதிக்கப்பட வேண்டியது. அந்த தியாகத்தை உணர்றதுக்காக வேண்டி 70 சஹாபாக்களில் உள்ள பெயர்களையும் கூட சஹாபாக்கள் அவங்க சைதானதுக்கு பின்னால் வைத்தார்கள் என்ற சம்பவத்தையும் கூட இமாம் புகாரி பதிவு செஞ்சுருக்காங்க. எனவே அருமைக்குரியவர்களே, தியாகத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, தாவாவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பது சூரத்து யாசின் சொல்லிக்காட்டுது. அந்த யாசின் தான் மரணித்தவர்களுக்காக வேண்டியும், பரக்கத்துக்காக வேண்டியும், கபூரிலே உட்கார்ந்தும், அவுலியாக்களுக்காக வேண்டியும் ஓதுறோம். ஆனால் குர்ஆன் வந்து இறக்கப்பட்டது வந்து ஓதுறதுக்கு மட்டுமல்ல, அதில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்குது என்று தான் சூரத்து யாசீனில் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வல்ல அல்லாஹ் கேட்டதன் பிரகாரமும் சொன்னதன் பிரகாரமும் நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானா என கூறி இந்த சிறிய தாலிமுறை நிறைவு செய்கிறோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.